இங்கே ஒரு பொண்ணு குடி போதையில் அவள் ஃப்ரெண்டு செத்து போகணுன்னு வேண்டா. அவள் வேணுன மாதிரியே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலைமையில சாவறான். இது எப்படின்னு கண்டுபிடிக்க அவளும் அவன் ஃப்ரெண்டும் ட்ரை பண்றப்போ அந்த இடத்துக்கும் யாரோ வர மாதிரி இருக்கு. நோட் பண்ண அந்த பொண்ணும் பயத்துல தகச்சு போய் உக்காடுறா. இந்த இடத்துக்கும் கழுத்து துண்டாக்கப்பட்ட ஒரு பேயும் வருது. அங்க அவ முழிச்சு பார்த்தா ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. படம் பார்த்த எனக்கே என்ன கதுன்னு விளங்கல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்க்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்மளாச்சும் கண்டுபிடிக்கணும்னு ஹீரோவும் சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு இதெல்லாம் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு, ஸோ நம்ம ஸ்கூல்ல போய் தேடலான்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவும் சரின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த ஸ்கூல்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கப்போ அந்த பேய் அந்த பொண்ணையும் பொசஸ் பண்ணுது. இதை பார்த்த நம்ம ஹீரோவே அந்த பொண்ணு சிசரை வச்சு நெஞ்சிலேயே குத்துது. குத்துன பொண்ணு விருட்டுனோட நம்ம ஹீரோவும் அந்த சிசரை தூக்கி போட்டு அந்த பொண்ணு பின்னாடியே துரத்துறாரு. பட் அந்த பொண்ணு எப்படியும் அங்கிருந்து எஸ்கேப்பும் ஆயிடுறா. அந்த பொண்ணை துரத்துறன்ற பேர்ல நம்ம ஹீரோவும் அந்த பேய்கிட்ட வசமா மாட்டிக்கிறான். அந்த பேய் நம்ம ஹீரோ கழுத்தை போட்டு நெருக்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல பறகுறான். இப்போ நம்ம மந்திரவாதி மாமா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்க அவர் கையில இருக்க கத்தியை தூக்கி போட்டு பேயை காலி பண்றாரு.